Hi friends, இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஒரு கார்டன் அப்டேட் வீடியோ தான். நம்ம சின்ன பாட்ல துளுக்க மல்லி வச்சிருந்தோம்னு சொன்னோம் இல்லையா? அதுல இப்போ மொட்டு வைக்க ஆரம்பிச்சிருச்சு. एक्चुअली அடீனியம் பக்கத்துல வச்சிருந்ததுல தான் ஃபர்ஸ்ட் மொட்டு வச்சதுன்னு காமிச்சிருப்பேன். இப்போ சின்ன பாட்லயும் மொட்டு வைக்க ஆரம்பிச்சிருச்சு. மீதி பிரான்ச்சஸ் எல்லாத்தையுமே நான் ப்ரூன் பண்ணி விட்டுட்டேன். சோ இது கொஞ்சம் வளரட்டும்னு. சைடு பை சைடு வந்து நம்ம ரோஜா செடி கூடயும் வச்சிருந்தோம் இல்லையா? ஊடு பயிரா அதுவும் இப்போ வளர்ந்துருச்சு. இன்னும் மொட்டு வைக்கல. ரோஜா செடி 2 ரோஜா செடி கூடயும் வச்சிருந்தேன். ப்ளஸ் வந்து நம்ம மல்லிகைப்பூ செடி கூடயும் இந்த துளுக்கு மல்லி வச்சுருந்தேன். ஸோ அதையும் காமிக்கிறேன் பாருங்கள். ஆக்சுவலாக இந்த மல்லிகைப்பூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அடுக்கு மல்லின்னு நான் ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதுதான் பூத்த பிறகு நல்லா ப்ரூன் பண்ணி விட்டுட்டேன். கீழே வரைக்கும் வெட்டி விட்டேன், நல்லா வளரட்டும்னு. இன்னொரு பிரான்ச்சையும் அதே மாதிரியே வெட்டி ஏச்சுங்க. அப்புறம் ஒரு சின்ன மல்லிகைப்பூ செடி தான், ஆனால் நிறைய கொத்து கொத்தாக மொட்டு வைக்குதுன்னு ஒரு வீடியோவில் காமிச்சிருப்பேன். அதுவும் இப்போ பூத்து முடிக்க ஆரம்பிக்குது. சில இடத்துல தான் மொட்டு இருக்குது. ஸோ பூத்தனையும் அதையும் ப்ரூன் பண்ணி விடணும். அதே மாதிரி அது பக்கத்துலேயும் நம்ம வந்து துளுக்க மல்லி வச்சுருந்தோம். இப்போ தான் வந்து அது மொட்டு வைக்குது, நீளமாக வளர்ந்து மொட்டு வைக்குது. இது வளர்ந்த பிறகு மொட்டு விரிஞ்ச பிறகு நான் இதையும் ப்ரூன் பண்ணி விட்டுருவேன். அப்புறம் மல்லிகைப்பூ கூடையும் வச்சுருந்தோம், அதுவும் இப்போ வளர்ந்துட்டு இருக்கு. ப்ளஸ் நம்ம அடீனியமில் தான் மெயினாக வந்து வச்சது, அதுதான் வந்து பெரிய அளவுக்கு வளர்ந்துச்சு. அதை ரீசெண்டாக நான் வீடியோவும் அப்லோட் பண்ணியிருந்தேன். அதுலேயும் நிறைய பூ பூத்துச்சுன்னு காமிச்சேன். இப்போ பூ பூத்த பிறகு அந்த பிரான்ச்சஸ் சில பிரான்ச்சஸ் மட்டும் ப்ரூன் பண்ணிட்டேன். மீதி எல்லாம் மொட்டு பூத்த பிறகு அதையும் ப்ரூன் பண்ணி விட்டுருவேங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இது வந்து தொட்டாச்சினிங்கி செடி. ரீசெண்டாக ஒரு வீடியோவில் வந்து பூ பூத்துருக்கு பாருங்கள். இது வரைக்கும் நான் அந்த தொட்டாச்சினிங்கி பூவே பார்த்ததில்லைன்னு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அது எல்லாத்தையுமே ப்ரூன் பண்ணிட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த செடி வந்து பிரான்ச்சஸ் லாங்காக எல்லா பக்கமும் போக ஆரம்பிச்சிருச்சு, முள் கீச்ச ஆரம்பிச்சிருச்சுங்க. அதனால் இது நிறைய முள் இருக்கு இல்லையா? அதனால் ப்ரூன் பண்ணி விட்டோம்னா நல்லா வளரும்னு ப்ரூன் பண்ணிட்டேன். ப்ளஸ் நம்ம துளசி கருந்துளசிலையும் விதையை கலெக்ட் பண்ணிவிட்டு அதையும் ப்ரூன் பண்ணி விட்டுட்டேங்க. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா பால்சம் தான். இதுலேயுமே என்ன பண்ணிட்டேன், இப்போ பக்க கிளைகள் வர ஆரம்பிக்குது. அதனால் மெயின் பிரான்ச்சை கொஞ்சம் கட் பண்ணி விட்டுருக்கேன். ஸோ சைட்லேருந்து நிறைய பிரான்ச்சஸ் எடுக்கும் அப்படிங்கிறதுக்காக. அடுத்து நம்ம மாஸ் ரோஸ் கூடயும் துளுக்க மல்லி வச்சுருந்தேன் இல்லையா? அதையும் ஃபுல்லாகவே ப்ரூன் பண்ணிட்டேங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நீளமாக வளர்ந்துருச்சுங்க, ஆனால் மொட்டு வைக்கலை. ஸோ அதை ப்ரூன் பண்ணி விட்டால் பக்க கிளைகள் வந்து மொட்டு வைக்குங்கிறதுக்காக ப்ரூன் பண்ணியிருக்கேங்க. இது எல்லா செடியும் வளர்ந்த பிறகு அடுத்த அப்டேட் கொடுக்குறேங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்.